என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் வந்து அவர்களிடத்தில் பேசாதிருந்தேனானால் அவர்களுக்கு பாவம் இராது. இப்பொழுதோ தங்கள் பாவத்தை குறித்து போக்கு சொல்ல அவர்களுக்கு இடமில்லை. பாவத்தை குறித்து போக்கு சொல்ல, நம்ம சாக்கு போக்கு சொல்வதற்கு இடமில்லை. காரணம், ஆண்டவர் எது பாவம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். நமக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியானவர் அதை கன்விக்ட் பண்ணுகிறார். எந்த பாவத்தோடு நாம் போராடுகிறோம், எந்த பாவம் நம்மை அடிமைப்படுத்துகிறது எல்லாம் நமக்கு தெரியும். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பாவம் நம்மகிட்ட இருக்குன்றத ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று நான் முதல் நாளில் சொன்னேன். நேற்று தினத்தில் நான் சொன்னேன், அறியாமையினால் செய்கிற பாவங்கள், அதாவது எனக்கே தெரியாது அது பாவம்னு, அதனால நான் செஞ்சிட்டேன். அந்த அறியாமை அல்லது அந்த பிழை அல்லது அந்த தவறை சரிப்படுத்தி கொள்வது நல்லது. பிரியமானவர்களே, இன்றைக்கு மறுபடியுமாக நான் சங்கீதங்களின் புஸ்தகம் 19வது சங்கீதத்தில் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 19ஆம் சங்கீதம் 12வது வசனம். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். இரண்டாவதாக, மறைவான குற்றங்கள் என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நேற்று சொன்னேன் பிழை, அதாவது தெரியாமல் செய்வது. ஆனால் இன்றைக்கு அந்த பாவத்தினுடைய இரண்டாம் கட்டத்திற்கு அந்த பாவம் நம்மை நகர்த்தி செல்லுகிறது. அது எப்படி பயங்கரமானது பாருங்களேன். அந்த பாவத்தை முதல் தடவை தெரியாமல் செஞ்சுட்டேன், அதை திருத்தாததுனால, சரிப்படுத்தாததுனால பாவம் இரண்டாம் நிலைக்கு என்னை கொண்டு செல்கிறது. இந்த இரண்டாம் நிலை எப்படிப்பட்டது தெரியுமா? இங்கே வாசிக்கிறோம், மறைவான குற்றங்கள். ஒரு பாவத்தை செஞ்சுட்டு நான் அதை மறைக்கும் போது, பாவத்தை செய்துவிட்டு அந்த பாவத்தை ஒருவேளை யாரும் பார்க்கக்கூடாது என்ற அந்த உணர்வு, அந்த எண்ணம் எப்பொழுது வருகிறதோ அது நம்முடைய பாவத்தினுடைய இரண்டாம் நிலைக்கு கொண்டு செல்கிறது. என்னைக்காவது நம்முடைய பாவத்தினுடைய வளர்ச்சியை நம்ம நினச்சி பார்த்துருப்போமா? என் பாவம் வளர்ந்துருக்கிறது, முன்பை விட என்னுடைய பாவம் இப்போ வளர்ந்துருக்கிறது. பாவம் வளரும், மறந்துடாதீங்க, பாவம் வளரும். ஆரம்பத்தில் அந்த பாவம் தெரியாமல் செய்கிற பாவம் கடைசியில் எப்போ அது வளர்ச்சியை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, திரும்ப அதை செய்து விட்டு மறைக்க முயற்சி செய்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ தான் அந்த பாவம் வளர்கிறது என்று அர்த்தம். பிரியமானவர்களே, சில பாவத்தை உங்கள் வாழ்க்கையில் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி நீங்கள் மறைத்து ஒளித்து வைத்திருக்கலாம். ஆகானை போல அது பெரிய தோல்வியை கொண்டு வரும் அப்படின்றத மறந்துடக்கூடாது. நமக்குள்ளாக ஒரு பயங்கரமான தோல்வி, ஆவிக்குரிய தோல்வியை நீங்கள் சந்திக்க நேரிடும். அந்த ஆவிக்குரிய தோல்வி உங்களுடைய ஜெப வாழ்க்கையை பாதிக்கும், உங்களுடைய உபவாசத்தை பாதிக்கும், உங்களுடைய வேத வாசிப்பை பாதிக்கும். ஈவன் சபைக்கு போனால் செய்தி கேட்க முடியாது, உங்களால் கான்சென்ட்ரேட் பண்ணி ஜெபம் பண்ண முடியாது. இதெல்லாம் மறைவான குற்றங்கள் நமக்குள் இருக்கும்போது நடக்கிற அடையாளங்கள். தயவு செய்து கவனமாக இருப்போம். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு நம்ம மனம் திரும்புவோம். ஆண்டவரே, நான் பாவத்தை செஞ்சுட்டு மறைக்கிற பழக்கம், யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு யோசிக்கிற யோசனை, அல்லது யாராவது பார்த்துருப்பாங்களோன்ற பயம், இதெல்லாம் நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளோடு போராடுகிறது. யோசேப்பினுடைய அந்த எஜமானின் மனைவி துணிகரமாய் யோசேப்பை அழைத்த போதும் அந்த யோசேப்பினுடைய வார்த்தை என்ன தெரியுமா? இவ்வளவு பெரிய பொல்லாப்பை எப்படி என் தேவனுக்கு முன்பாக நான் செய்வேன்? யாரும் இல்லை, யாரும் பார்க்கல, ஆனால் என்னை கண்காணிக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்ற அந்த மனநிலை யோசேப்புக்குள் இருந்தது. அதுதான் தெய்வ பயம். பிரியமானவர்களே, இன்னைக்கு அந்த பாவங்களை மறைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்குள்ள தெய்வ பயம் குறையுதுன்னு அர்த்தம், இல்லைன்னா இல்லாமல் போகுதுன்னு அர்த்தம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தின் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 4:13. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இன்றைக்கி இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த வசனம் ரொம்ப ஒரு அர்த்தம் உள்ள, ஒரு பெரிய நமக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிற ஒரு வசனம். சகலமும் அவருக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருடைய கண்ணுக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே கிடையாது, எல்லாத்தையும் அவர் பார்க்குறார். எனவே அவருடைய பார்வைக்கு தேவனுடைய பிள்ளைகளை யாரும் தப்பிக்க முடியாது. எனவே நம்ம கவனமாக இருப்போம். சின்ன காரியமாக இருந்தாலும் தேவனுக்கு பயப்படுற பயத்தோட அந்த வாழ்க்கை, கர்த்தருக்கு முன்பாக நான் நீதியாக வாழணுன்ற அந்த வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் கிருபை தருவாராக. அதனால தான் நீதிமொழியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தின் 13வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இன்றைக்கும் கர்த்தர் அந்த இரக்கத்தை நமக்கு தரட்டும். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டால் அவர் மன்னிச்சிடுவார். அவரால் மன்னிக்க முடியாத பாவம் ஒன்றுமே இல்லை.
அன்றே இதை செஞ்சுட்டேன், உண்மைதான், என்னை மன்னிச்சிருங்க. யோசித்து பார்த்துக்கோங்க, நீங்கள் பாவம் செய்யாததுக்கு காரணம் யாரும் பார்த்துருவாங்களோன்ற பயமா, அல்லது தேவன் என்னை பார்க்கிறார் என்ற அந்த உணர்வா? அந்த உணர்வு நமக்குள்ளே இருந்துச்சுன்னா போதும், அந்த தெய்வ பயம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா போதும், நிச்சயமாய் எந்த பாவமும் நம்மகிட்ட வராதபடி தேவன் நம்மை காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, நாங்கள் உமக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய், உமக்கு முன்பாக ஆண்டவரே கர்த்தர் பார்க்கிறார் என்ற தெய்வ பயம் உள்ளவர்களாக, பக்தி உள்ளவர்களாக வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பல நேரங்களில் ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை, தெரியாமல் செய்த பாவங்களை நாங்கள் மறைத்த பாவங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே யாருக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்ற அந்த ஒரு நிலையிலே நாங்கள் அதை வைத்து விடுகிறது உண்டே. எங்களை மன்னியும். பாவங்களை மறைத்து ஆண்டவரே நாங்கள் இளைப்பாறுதலை இழப்பதை விட பாவங்களை அறிக்கை செய்து நாங்கள் நிம்மதியாய் வாழ இன்றைக்கி எங்கள் கூட நீங்கள் சொல்லிக் கொடுத்த உடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எந்த பாவத்தையும் நாங்கள் மறைக்காமல் உங்ககிட்ட அறிக்கை பண்ணி அதை விட்டுவிட உதவி செய்யுங்க. நாங்கள் அதை விடாமல் இருந்தால் அது திரும்ப திரும்ப எங்களை தொந்தரவு பண்ணுமே. எந்த பாவத்தை விட முடியலன்னு இன்றைக்கி உங்கள் பிள்ளைங்க சொன்னாலும் இப்போ அந்த பாவத்திலேருந்து ஒரு விடுதலையை தாங்கப்பா. எந்த பாவத்திலிருந்தும் உங்களால் தான் விடுதலை ஆக்க முடியும். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வாசிக்கிறோமே. மெய்யான விடுதலையை இந்த வார்த்தையை கேட்குற அத்தனை பேருக்கும் தாங்கப்பா. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய விக்டோரியஸ் மினிஸ்ட்ரிஸ் பைபிள் இன்ஸ்டிடியூட்டினுடைய 13வது பேட்ச் BTH 3 ஆண்டுகள் ஆன்லைனில் நம்ம துவங்க போகிறோம். கர்த்தருடைய கிருபையினால் 7வது பேட்ச் முடிய போகிறது. இப்போ நம்ம துவங்க போகிறது 13வது பேட்ச். நீங்கள் நிறைய பேர் அதில் வந்து என்ரோல் பண்ணியிருக்கிறீங்க. இது ஆகஸ்ட் மாதம் கடைசி வாரம் ஓரியன்டேஷன் கிளாஸோடு அது துவங்கும். அது மாத்திரமல்ல, இந்த வகுப்போடு கூட வாரத்தில் 2 நாள் MDiv-க்கான கிளாஸும் நமக்கு நடைபெறும். அது 2 ஆண்டுகள் நடக்கும். MDiv-க்கான வகுப்புகள், MTH-க்கான வகுப்புகளும் வாரத்தில் 2 நாட்கள் நடைபெற போகிறது. எனவே இதெல்லாம் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்க. ஏற்கனவே MDiv முடித்தவங்க MTHல சேரலாம். குறைந்த கட்டணம். வேலைக்கு போயிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்து உட்கார்ந்து நீங்கள் ரிலாக்ஸாக வீடியோ ஆன் பண்ணி கிளாஸ் அட்டன் பண்ணணும். ரெகுலர் காலேஜில் எப்படி செமஸ்டர் அட்டண்டன்ஸ் எல்லாம் உண்டோ இது எல்லாமே இங்கே உண்டு. அதனால் சிஸ்டமேட்டிக்காக நாங்கள் இதை கர்த்தருக்கு பயந்து செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இன்றைக்கே நீங்கள் இதை என்ரோல் பண்ணுங்கள். கீழே பார்க்குற இந்த அட்மின் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸையும் நீங்கள் அப்ளிகேஷனையும் நீங்கள் வாங்கிக்கலாம். இது நிச்சயமாக உங்களுக்கு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் நல்லா வேதத்தை படித்து கர்த்தருடைய ஊழியத்தை நீங்கள் செய்யணுன்றது தான் எங்கள் நோக்கம். எனவே உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உடனே உங்களுக்கு தெரிந்தவங்க அப்படி யார் இருந்தாலும் அவங்களுக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நம்ம இணைந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு நல்லா படித்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. God bless you.